ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 4 verse 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் எப்பொழுது அனுப்பினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் திடீரென்று ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அனுப்பிச்சு விட்டுறல. ஆதாம் பாவம் செய்து இந்த பூமியிலே பாவம் பிரவேசித்து பல வருஷங்கள் கழித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். ஆனால் அந்த காலங்கள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருந்தார். குறித்த காலம் வர வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறின பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்கும்படியாக அனுப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். காலம் நிறைவேறின பொழுது பல காலங்கள், ஆண்டவர் பல காலங்களை தாண்டி பல காலங்கள் இந்த பூமியில் கடந்து போயிடுச்சு. ஆதாம் ஏவாள் இருந்த காலம் அறியாமையின் காலம். அதற்கு பின்னதாக நோவா இருந்த காலம் மனசாட்சியின் காலம். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நேரம் மனுஷர்கள் அரசாட்சி செய்த காலம். அதற்கப்புறம் ஆபிரகாமின் காலம் அது வாக்குத்தத்தத்தின் காலம். ஆபிரகாமின் காலத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசேயின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் காலம் நிறைவேறும் பொழுது தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார். அப்போ இத்தனை காலங்கள் இந்த பூமியில் கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு காலத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்து அந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். நம்ம பல காலங்கள் தாண்டி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல காலங்களை நாம் தாண்டி வருகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு நல்ல காலம் வரலையே, எனக்கு ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களிலே தத்தளிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், அவதிப்படுகிறோம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலம் சீக்கிரத்தில் நிறைவேறும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பிரசங்கின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிற அதிக கஷ்டமான இந்த காலத்துக்கு ஒரு முடிவு காலம் நிச்சயமாக உண்டு. ஒரு பிரச்சனைக்கு ஒரு துவக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு முடிவுன்னு நிச்சயமாக உண்டு. அதனால் அந்த முடிவு மிக மிக சமீபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் சீக்கிரத்தில் நிறைவேறி முடியும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் சீக்கிரத்தில் முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் 11ஆம் வசனம், பிரசங்கி 3:11 வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எப்படிங்க? என்ன சொல்லுது வசனம்? சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஆண்டவர் எதுவுமே தப்பு செய்ய மாட்டார். ஆண்டவர் எதையுமே தவறாக செய்யவே மாட்டார். சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு இந்த பூமியிலே இந்த காலங்கள் இன்னும் எத்தனை காலம் நான் இப்படியாக காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும்,
என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். எவ்வளோக்கெவ்வளவு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களை அதன் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பது தான் உண்மை. வேதத்தில் வாசிக்கும் போது ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வாக்கு தத்தம் குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம், அந்த வாக்கு தத்தம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. அதனால் ஆண்டவர் சொல்கிறது போல் அது நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு உண்டு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நமக்கு வேணால் அது தாமதமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது தாமதமே இல்லை. ஆதலால் பிரியமானவர்களே, குறித்த காலத்திலே ஆண்டவர் காலம் நிறைவேறின பொழுது எப்படி பூமியிலே தேவகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டாரோ, அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு சில காலங்கள் நாம் காத்திருக்க வேண்டியிருக்குது. குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பது தான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நான் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்ற வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டோம். தேவகுமாரனாகிய இயேசுவுக்கே ஒரு காலத்தை குறித்து வைத்தது போல எங்களுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறீர். அந்த காலம் சீக்கிரத்தில் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.